வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய கர்மா செயல்பட போகிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி உதவுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எந்த விதத்திலும் மூட நம்பிக்கை பரிகாரம் அதெல்லாம் போய் குழப்பிக்காம நம்ம கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் செயல்பட போகிறது, எது மாதிரி கிரகங்கள் எப்படி இருந்தா எது மாதிரி வாழ்க்கையில எந்த மாதிரி திசையில நம்ம கொண்டு போவோம், என்ன மாதிரி தாக்கத்தை பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆண்டு கிரகமாகிய குரு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார், அஷ்டமத்துல மறைந்திருக்கிறார். அதே சமயத்துல சனி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திலையும், ராகு 4ஆம் இடத்திலும், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வை பெறுவது நல்ல விஷயம். ஸோ இப்போ எப்படி மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய், அதாவது விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்த முதல் வாரம்லாம் 2வது 3வது வாரம் பிப்ரவரி மாதம் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே மாதத்தின் மிடில், செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு மாறுவது நல்ல ஒரு முன்னேற்றம். இதுவரை நீங்கள் கடந்த ஒரு 6 மாதமாக முயற்சி செய்தது எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்படியாக பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் விருத்தி, வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முன்னேற்றம், ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குறது, அதுல கொஞ்சம் சரி பண்றது, அதுல ஒன்று கட்டுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே சமயத்துல தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அதே சமயத்துல நீங்க செய்த முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன், அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் முன்னேற்றமா இருந்தாலும் சரி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று வருவதா இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு திருப்தியா நடக்கக்கூடிய அமைப்புகள். மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ்ல கொஞ்சம் பாசிட்டிவா வர்றது, இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லதா நம்ம அமைச்சுக்கிட்டோம், டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது, தொழில்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்தது, நான் எதிர்பார்த்துட்டு இருந்த சேஞ்ச் இப்பதான் கிடைச்சிது, ஒரு பிரேக் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டின் 2வது மாதம் ஆகிய பிப்ரவரி 2026 வரக்கூடிய மாதம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். என்னதான் இருந்தாலும் குரு அஷ்டமத்திலிருந்து சில விஷயங்கள் ஸ்லோவா போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மளுடைய வேகத்துக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, கைகள் கட்டப்பட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சுமாரா நடந்ததுங்க சாமி இந்த மாதத்துல அப்படிங்கிறதெல்லாம் தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் நம்ம அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன்லாம் வருவது பார்க்கக்கூடிய அந்த 10ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறாரு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல நல்ல விஷயங்கள். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைச்சி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க இன்னொரு கிளைகள் போடுறது, பிரான்ச்சஸ் போடுறது, நல்ல பிரேக் த்ரூ வர்றது, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வராரு. அதுவும் இல்லாம முதல் வாரத்திலே 2வது வாரத்திலாம் உச்சமாக இருந்தார். யாரு? செவ்வாய். செவ்வாய் உச்சமாக இருந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சமாளிச்சுட்டு இருந்தோம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரேக் டவுன் ஆகாமல் சமாளித்து கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாடான ஏதோ சில விஷயங்கள் நடந்ததுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது 3வது 4வது வாரத்துக்கு அப்புறம் அந்த டிரான்சிஷன் ஆனது பாத்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய வாழ்க்கைக்கு, அடுத்த வரக்கூடிய ஜூன் ஜூலைக்கு மேல வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய குருவின் பார்வை விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய அமைப்புகள் வேணுங்கிற ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 நான் கொஞ்சம் நல்லா இருக்க போறேங்கிறதுக்கு தேவையான சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற அடிப்படை விஷயங்கள்லாம் பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.
ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதி, எந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்துல நாம போட்டோம்னா என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுடைய ராசி விருச்சிக ராசியா இருந்தாலும் லக்னம் என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ஏத்த ஒரு யோகமான திசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான திசை நடந்து கொண்டிருக்கிறதா, தசநாதன் புக்திநாதன் நான் சொன்ன இப்போ கோச்சாரத்துல எந்த கிரகமாக வருகிறது, அது நம்ம சப்போர்ட்டிவா இருக்கா, எப்படி இருக்கு, எந்த நேரத்துல எது நடக்கும், எந்த மாதிரி பிராப்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, யோகமான திசைகள் நடந்தா இப்ப நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லாவும் தூக்கலாவும், ஒரு சுமாரான வரக்கூடாத திசையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருந்தால் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தென்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எந்த துறை நமக்கு யோகத்துறை, எது மாதிரி சமயத்துல நம்ம எது மாதிரி முடிவுகள் எடுப்பது நல்லது, எந்த நேரத்தில் வேகமாக போகலாம், ஒரு சேஞ்ச் எடுக்கலாம், ஒரு 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 இடத்துலேருந்து ஒரு இடம் மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது, எது மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து நமக்கு வரப்போகிற அமைப்பு இருக்கு, வெளிநாடா அல்லது ஜாப் சேஞ்ச் இருக்கா, அல்லது நம்ம எது மாதிரி துறை போகலாம், அரசு விஷயமா, பிரைவேட் செக்டாரா, தொழிலில் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், வேலை நமக்கு நல்லதா, தொழில் நல்லதா, எது மாதிரி படிப்பு படிக்கலாம். இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டட் படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமா, அதே சமயத்தில் லா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படிப்புகள் வந்துருச்சு. அந்தந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் எது நம்ம பிராப்தமாக இருக்குது, எது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதெல்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு இந்திய வேத ஜோதிட அடிப்படையான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையோட பிராப்தங்கள் என்ன, நமக்கு எந்த விஷயம் எளிதாக வரும், எந்த விஷயம் நமக்கு ஈஸியாக ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், எதில் நம்ம ஷைன் பண்ணலாம், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வராது, எந்த படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் எது மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி செயல்படுவேயானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து அமோகமாக நல்ல ஒரு அமைப்பை பெற்று எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு என்ன ஒரு பொட்டன்ஷியலோ, நமக்கு என்ன திறமையோ அதுக்கு தகுந்தமான முடிவுகளையும் அதுக்கு தகுந்தமான முயற்சிகளையும் அந்தந்த நேரத்தில் செய்து தக்க பலன்களை நாம் அணிவித்து வாழ்க்கையில எந்த விதத்திலும் பின்தங்கி போகாமல் தேவையற்ற ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத பெரிய ஒரு பலம் கொடுக்காமல் அந்த விமார முயற்சிகளை எல்லாம் தவிர்த்து மற்ற நேரத்துல என்னென்ன செலவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுத்து நம்ம சிலது பண்ணோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியில வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் ஆகுதுங்க. சமய விரயங்களும் ஆகிறது, அதே சமயத்தில் பொருள் விரயங்களும் ஆகிறது. இதெல்லாம் தவிர்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நம்ம பிராப்தத்தை நாமளே தெரிந்து அது மூலமாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.